Hi students, நான் உங்கள் வெற்றி கரக்கண்ட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோவாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த அட்மிஷனுக்குள்ளே வரக்கூடிய மாணவர்களையும் பெற்றோர்களையும் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, இந்த ஏமாற்றத்திலேருந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கும் சரி உங்கள் நண்பர்களுக்கும் சரி பயங்கர பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த இடத்துல நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாக்ரேட்டட் பிளேஸ்மெண்ட், அதாவது பிளேஸ்மெண்ட்டை அதிகமாக காமிக்கிறது. சரியா? இப்போ அந்த ஸ்லைடில் பாருங்களேன், இது ஒரு காலேஜோடைய ப்ரொஜெக்ட். சரியா? இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2024 நாங்கள் பயங்கரமாக பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 40 லட்ச ரூபாய்க்கு மேலே 4 பேரும், 25 லட்ச ரூபாய்க்கு மேலே 13 பேரும், 10 லட்ச ரூபாய்க்கு மேலே 55 பேரும், 7 லட்ச ரூபாய்க்கு மேலே 92 பேரும், 4 லட்ச ரூபாய்க்கு மேலே 430 மாணவர்களும் வாங்கியிருக்காங்க. அதாவது வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் 2 விஷயத்தை கவனிக்கணும். இந்த நம்பர்ஸை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃபர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃபர்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதில் இந்த 450+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரியா? இப்போது இந்த நம்பர்ஸை ஃபுல்லாக கூட்டி பார்த்தா 594 இருக்குது. சரியா? அப்போ இந்த 450+ அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்றது இந்த காலேஜோடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தெரியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நம்ம பெற்றோர்கள் இதை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறாங்க, 40 லட்ச ரூபாய்க்கு மேலே இவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? அப்போ இவங்க இந்த நம்பர் கேம் மூலமாக ஒரு பிளேஸ்மெண்ட், அதாவது குறைவாக இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டை மிக அதிகமாக காமிக்கிறாங்கன்றது தான் என்னோட இது. சரியா? அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஆஃபர்ஸை மட்டும் தான் பேசுகிறாங்களே தவிர அலாட்மெண்ட், அதாவது பிளேஸ்மெண்ட் ஆர்டரை பற்றி பேசுகிறது இல்லை. இப்போது ஒரு மாணவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைக்குது. சரி, அந்த கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் கிடைக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உங்களை வேலைக்கு ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். வேலைக்கு சேர்த்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது. இப்படி ஆஃபர் வாங்கக்கூடிய நிறைய மாணவர்கள் வேலை கிடைக்காமலே கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் லெட்டர் இருக்கும், பட் என்ன கிடைச்சிருக்காதுன்னா பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு காலேஜில் கொஞ்சமாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை மிக அதிகமாக பூஸ்ட் பண்ணி காமிக்கிறது மூலமாக அட்மிஷனை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் ஒரு காலேஜுடைய பிளேஸ்மெண்ட், அதாவது காலேஜை ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கிட்டா அந்த பிளேஸ்மெண்ட் டேட்டாவை பக்காவாக அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு விருப்பம். சரிங்களா? ஸோ 2வது ஸ்கீம், இது வந்து இதை விட ரொம்ப மோசமானது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய கம்பெனிஸ், அதாவது டிவிஎஸ்ன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் டிவிஎஸ்ன்னு இருக்கும். பக்கத்துலேயே வேறு ஏதாவது நேம் சேர்த்துருப்பாங்க, ஸ்ரீ டிவிஎஸ் அந்த மாதிரி. இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டரும் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபேக் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இவங்களும் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டர்வியூவே வந்து நடத்துகிறாங்க. அதாவது உண்மையான இன்டர்வியூ மாதிரி நடத்துவாங்க. இதில் கலந்து கொள்ள மாணவர்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துருவாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஆர்டர் கிடச்சோன்னே அந்த மாணவர்களை வச்சு இவங்க செய்ய வேண்டிய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. பட் அந்த பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைன்றது கிடைச்சிருக்காது. சரிங்களா? சில கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் உங்களை உட்கார வைக்கிறோம்னு சொல்லிட்டோம், உட்கார வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு 2 மாதம் 3 மாதம் போயிருப்பாங்க. இவங்களே பேமெண்ட் கட்ட சொல்கிற கம்பெனிஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 25,000 கட்டணும், இல்லை 50,000 கட்டணும் அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டை அதிகரித்து காணக்கூடிய விஷயங்கள் நடக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் கவுன்சிலிங் சென்டர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெருநகரங்களில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஒரு அட்மிஷன் ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப போஷாக இருக்கும். சரியா? ஏசி ரூம் இருக்கும், பக்காவாக இருக்கும் இன்டீரியர்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கும். சரிங்களா? இவங்ககிட்ட இந்த டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங், அக்ரி கவுன்சிலிங், இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்க இல்லையா, இந்த மாணவர்களுடைய டேட்டாஸை எப்படியாவது எடுத்துகிறாங்க. சரியா? இவங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களை நம்ப வச்சு வாங்கிடுறாங்க. சரியா? இது முதல் காலில் நடக்காது. அடுத்தடுத்த கால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வாங்கிடுவாங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ஒருத்தர் கலந்துக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களில் பெருநகரங்கள், கோயம்புத்தூர், மதுரை, சென்னையில் இருக்கிற பசங்களை விட்டுருங்க, கிராமத்து மாணவர்களுக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ப்ரொசீடிங்ஸில் நிறையா தடுமாற்றங்கள் இருக்குது. எங்கே போய் இதை பண்ணுறது, ஏதாவது யார்கிட்ட போய் இந்த ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தடுமாற்றம் இருக்கும். பார்த்தீங்களா? அந்த மாதிரியான மாணவர்கள் தான் இவங்களுடைய டார்கெட். சரியா? அப்படிப்பட்ட மாணவர்களை இவங்க செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் நாங்களே சீட் வாங்கி கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் வந்து ப்ராமிஸ் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா,
இவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்துருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்ததுக்கப்புறம் அதாவது அந்த யார்கிட்ட இருக்கோ அவங்க தானே வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஐ மீன் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பண்ணுவாங்க. சரியா? அப்படின்ற பட்சத்தில் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப போரான காலேஜஸ், அந்த மாதிரியான காலேஜஸில் இந்த பசங்களுக்கு சீட் வாங்கி கொடுத்துறாங்க. சரிங்களா? ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து எந்த மாதிரியான கால்ஸ் வந்தாலும் சரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணாங்க. சரியா? அடுத்து வந்து அட்மிஷன் புரோக்கர்ஸ். இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான ஆட்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ் போகிற இடத்துலையோ இல்லை நீங்கள் எங்கெல்லாம் வந்து இந்த அட்மிஷன் சம்மந்தப்பட்ட பேச்சு நடக்குதோ அந்த நியூஸ் வந்து இவங்களுக்கு போயிடும். இது எப்படி போகுதுன்றதுலாம் இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது, பட் போயிடும். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு மாணவர் வந்து ஒரு காலேஜில் ஒரு குறிப்பிட்ட ஏபிசி அப்படின்னு ஒரு காலேஜில் சீட் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட வந்து பேசுவாங்க, ஏபிசியில் எனக்கு இவர் இருக்கார், அவர் இருக்கார், அட்மிஷன் ஆஃபீஸ் இருக்கார் அப்படின்னு சொல்லி உண்மையான பேரெலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு மயங்குறாங்க. சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு எல்லா டேட்டாவும் தெரியும். ஒரு காலேஜில் ஏஓ ஆஃபீஸில் யார் இருப்பா, அவங்களோட பிரின்சிபல் நேம், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு நம்பகத்தன்மை எடுத்துகிட்டு ஒரு 25,000 50,000 சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. சரியா? நீங்கள் ஒன்ஸ் காசு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள கான்டாக்டே பண்ண முடியாது, அவங்கள தொடர்பு கொள்ளவே முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா போன வருஷம் போலீஸ் கேஸ்லாம் ஆச்சு. ஈவன் தோ போலீஸ் அவங்கள பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட பணத்தெல்லாம் ரெக்கவரி பண்ண முடியாது. ஏன்னா உடனடியாக அவங்க வந்து பணம் வந்து குடி போதை அந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம் நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சம் ஒஸ்ட் காலேஜஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்மிஷன் வாங்கி கொடுக்கக்கூடிய புரோக்கர்ஸ் உண்மையிலே நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? பட் அவங்கள்ட்ட போகணுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி, அது வேறு விஷயம். அதே மாதிரி நிறையா காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. கோயம்புத்தூரில் இருக்கட்டும், மதுரையில் இருக்கட்டும், நிறைய காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்மிஷன் கேட்டோம்னா அவங்க நம்மகிட்ட டீட்டெயில்ஸ் சொல்லி இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளவு, இந்த மாதிரி கோர்சஸ் இப்படி இருக்கும் அப்படிலாம் காமிக்கிறவங்களாம் இருக்காங்க. பட் சில காலேஜஸ் இருக்காங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி காலேஜஸில் வந்து அட்மிஷன்ஸே இருக்காது, கிட்டத்தட்ட சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரி காலேஜஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி வர்றாங்க பார்த்தீங்களா என்கொயரி, அவங்கள்ட்ட வந்து பேசி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வாங்கிறாங்க. ஒரு 25,000 50,000 அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பேமெண்ட்டும் வாங்கிறாங்க. சரியா? அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு இவங்க வந்து என்ன தான் பண்ண போகிறாங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறாங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜுக்கு வரவே மாட்டாங்க. ஸோ அது கவுன்சிலிங் வழியாக தான் வந்து பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த மாணவரை பண்ண விடாமல் இவங்களே பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏபிசி காலேஜ்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டூடெண்ட் ஈசி கேட்குறான்னா அவனுக்கு ஈசி மட்டும் போடுவாங்க. சரியா? ஸோ ஒரு வேளை கவுன்சிலிங்கில் கிடச்சிச்சின்னா பிரச்சனை இல்லை, கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறதுக்கு பயங்கரமாக அலைய விடுவாங்க. கேஷை சுத்தமாக கொடுக்கவே மாட்டாங்க. எப்படி இவங்களை வந்து அந்த அந்த அவங்கள எப்படி மென்டலாக வந்து அவங்கள ரெடி பண்ணுவாங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சாலே போதுன்ற அளவுக்கு மாணவர்களை அலைய விட்டுட்டு இருக்கும்போது பணத்தை வந்து ரெண்டாவது பட்சமாக நினைக்கிறதுனால பணம் வாங்க முடியாமல் போயிடும். இப்படி ஏகப்பட்ட காலேஜஸ் நடந்திருக்கு. போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனலில் அந்த காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணாமல் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பாருங்கள். அதில் ஒரு மாணவர் வந்து வாய்ஸும் நான் சேர்த்துருக்கேன், இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விதமான காலேஜஸ்லாம் இருக்குது. இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், எங்களோட கோச்சிங் சென்டரில் படிச்சிருக்கக்கூடிய ஒரு மாணவர், அந்த மாணவர் பேர் சொல்ல விரும்பல, அவங்க அப்பா ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர். சரிங்களா? இவரோட கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 174.6, ஆமாம் 174.6 சம்திங். சரியா? ஸோ இவருக்கு வந்து காலேஜ் வந்து மெப்கோ, சிவாசியில் இருக்கு இல்லையா மெப்கோ, அந்த கல்லூரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னனால என்கிட்ட சொன்னாங்க, எப்படி சார் இருக்கும் காலேஜ் அப்படின்னா, நான் மெப்கோவை பற்றி சொல்ல வேணும், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். சார் நான் போய் பார்க்க போகிறேன் நேரில் அப்படின்னு சொன்னார். நான் வந்து ஒரு 3-4 சாய்ஸ் கொடுத்துருந்தேன், ஏஜிசிடி காரைக்குடி, மெப்கோ, இந்த மாதிரி கல்லூரிலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் மெப்கோவை பார்க்குறதுக்காக போனார். போனதுக்கப்புறம் அந்த காலேஜ் வரைக்கும் போயிட்டார் இல்லையா, இவங்க காரில் தான் போயிருந்தாங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிற 2-3 காலேஜ் போகும்னு சொல்லிட்டு அங்கே கோல்பட்டியில் ஒரு நல்ல கல்லூரி இருக்குது, அங்கே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கல்லூரி, நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த கல்லூரிக்கு போயிருக்காங்க. சரியா? அந்த கல்லூரிக்கு போயிட்டு, இத்தனைக்கும் அந்த கல்லூரி வந்து நல்ல ரேங்கிங்கில் தான் இருக்குது. ஓரளவுக்கு அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 60 to 70% அட்மிஷன் ஃபில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப அட்மிஷன் இல்லாத கல்லூரினா கூட நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பயம் இருக்குது நமக்கு, இந்த காலேஜுக்கு போகணுமா, டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டால் கொடுக்கணுமா அப்படின்னு. ஸோ இது ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டான காலேஜ்னால இவங்களும் போயிருக்காங்க. போயிட்டு அங்கே இருக்கிற கோர்சஸ் என்ன டீட்டெயிலாம் பேசியிருக்காங்க. பேசி முடிக்கும்போது அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, டாக்குமெண்ட்ஸ் இந்த மார்க் ஷீட்லாம் பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கே ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி முடிச்சிட்டாங்க. எப்படி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலுக்கு ரிஜிஸ்ட்ரே பண்ணி யூசர் நேம் அவங்களுக்கு பேரும் இல்லையா, அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு தெரியல என்ன ஏதுன்னு. சரிங்களா?
இதில் நல்ல விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேறு இருக்கார், அவருக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே அவருக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றதை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் கொடுத்த டாக்குமெண்ட்டில் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ அப்படியே விட்டாங்க. சரியா? இப்போ திருப்பி இவர் வர்றாரு, ரைட்டா? மதுரைக்கு வந்துடுறாரு. மதுரைக்கு வந்துட்டு இருந்துட்டு இருக்கும்போது கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கவுன்சிலிங் ஆல்ரெடி ஆன மாதிரி ஆயிடுச்சு. சரியா? அப்புறம் டிஎஃப்சிக்கு போய் போராடி எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அப்புறம் காலேஜில் போய் பயங்கரமான சண்டை. இவங்க அப்பா பொறுப்பில் இருக்கனால, கவர்மெண்ட் ஆஃபீஸில் பொறுப்பு இருக்கனால அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, சாரியெல்லாம் கேட்டு கொடுத்துட்டாங்க. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், காரில் போயிட்டு இவங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எப்படி இருப்பாங்க, டிக்கெட் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களையே கல்லூரி வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணுதுன்னா கொஞ்சம் பாவம் படிக்காத பாமரர்கள், பண வசதி கம்மியாக இருக்கக்கூடிய மாணவர்களை எந்த அளவுக்கு பாடப்படுத்துவாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கணும், அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பயங்கர ட்ரெண்டிங்கில் போகும். வேலை வாய்ப்பு பெஸ்ட்டும்பாங்க, அது பெஸ்ட்டும்பாங்க, இது பெஸ்ட்டும்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, நிறைய இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கட் ஆஃப் இங்கே இருக்கா, இந்த காலேஜில் சீட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜை பற்றி பேசுவாங்க. சரிங்களா? என்னடா திடீர்னு இந்த காலேஜ் ட்ரெண்டிங்கில் போதே, போன வருஷம் அதை பற்றி நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்டிங் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் தான். சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த இன்ஃப்ளூயன்சரையும் நான் யாரையும் பர்டிகுலராக சொல்லலை. நிறையா யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இல்லை இப்போது நீட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா செந்தில்நாதன் சாராக இருக்கட்டும், ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாமல் அவங்க வீடியோ பார்த்தீங்கனாலே அந்த கவுன்சிலிங்கை வந்து நம்ம நல்லபடியாக பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு டேட்டா கொடுப்பாங்க. சரியா? ஸோ அப்படி யூடியூப் சேனல்லாம் இருக்குது. ரைட்டா? நான் அவங்கள யாரையும் சொல்லலை, சில நபர்களை சொல்கிறேன். சரிங்களா? திடீர்னு ட்ரெண்டிங் ஆக்கிறாங்க. ஏன் இந்த காலேஜ் இவ்வளோ ஃபேமஸ், அப்படி என்ன பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, லாஸ்ட் 2-3 வருஷமாக ஒரு காலேஜ் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. அந்த காலேஜுக்கு வந்து நான் அதாவது கொரோனாவுக்கு முன்னாடிலாம் போயிருக்கேன். ஒன்றுமே கிடையாது, அப்படி ஒரு காலேஜ் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட்டு அட்மிட்டட் காலேஜ், அதாவது அட்மிஷன் அதிகமாக நடந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ திடீர்னு இப்படி ட்ரெண்ட் ஆகிற காலேஜெலாம் வந்து ஏன் அப்படி ஆகுதுன்னே தெரியல. பட் இது நடந்துகிட்டு தான் இருக்குது. இது ஹேப்பன்ஸ். நம்ம இதை யாராலையும் தடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு கல்லூரி ஸ்டைலில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னா கோடிக்கணக்கில் வேணும். இப்போ ஒரு மெக்கானிக்கல் லேபு இல்லை ஒரு ஏஐ லேபெல்லாம் டெவலப் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 1.5 crore 6-7 crores வரைக்கும் கூட செலவாகும். சரியா? பட் அதுக்கு பதிலாக இன்ஃப்ளூயன்சரை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இன்ஃப்ளூயன்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேக்ஸில் தான் பணம் தேவைப்படும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தங்களோட காலேஜை வந்து ப்ரொமோட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. இது சரியா தப்பா அப்படின்னா அது அவங்க சைடு. ரைட்? ஒரு மாணவராக இருந்து பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங்லாம் விட்டுருங்க. சரிங்களா? இப்போ தியாகராஜ காலேஜ் இருக்குது, திடீர்னு ரேங்க் வந்து 4th ரேங்க்னு சொல்கிறாங்க, திடீர்னு 7th ரேங்க்னு சொல்கிறாங்க, திடீர்னு 10th ரேங்க்னு சொல்கிறாங்க, திடீர்னு அடுத்த வருஷம் ஃபஸ்ட் ரேங்க்னு கூட சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் விட்டுருங்க. அந்த காலேஜ் பற்றி நமக்கு நல்லா தெரியும், பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்றது தெரியும் இல்லையா? தாராளமாக அந்த காலேஜை நம்ம செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த காலேஜை சூஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணுங்கள். சரியா? முக்கியமாக ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சேனல் பாருங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள், தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. சரியா? பட் நேரில் பாருங்கள், நேரில் பார்த்து மற்ற எல்லா டேட்டாஸையும் இது பண்ணிடுங்க. சரியா? சரி, கடைசியாக நம்ம இந்த வீடியோவில் எண்டு வந்துட்டோம். ஏற்கனவே நான் அங்கங்கே சொல்லியிருந்தேன் கால் டு ஆக்ஷன். இந்த பிரச்சனைகள் வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு ஏற்கனவே சொன்னது தான், இருந்தாலும் நான் ஒரு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைவேட் காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் கண்டிப்பாக நேரில் போங்க. சரியா? அதே மாதிரி காலேஜஸ் வந்து சில இடத்த மட்டும் பயங்கரமாக காமிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல மட்டும் எல்லாமே இருக்கும், எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும், எல்லா இன்ஃப்ராவும் இருக்கும். ரைட்டா? பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய லேபையும் ஒர்க் ஷாப்ஸையும் அது சம்மந்தப்பட்ட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் போக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ இதுதான் நான் மிக முக்கியமாக சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கால் வந்துச்சுன்னா சீரியஸாக ரியாக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? தயவுசெய்து வந்து கால்ஸை பேசுங்க. இப்போ ஒரு கல்லூரியிலேருந்து பேசுகிறாங்கன்னா அந்த கல்லூரியோட டேட்டாஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பாருங்கள். உங்கள் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் எவ்வளோ இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கேட்டு ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. பட் அவங்க ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக அதுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறது, நம்ம டேட்டாஸ் கொடுக்குறது, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறதுலாம் பண்ணாதீங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கல்லூரிக்கு போனாலும் சரி, இல்லை கவுன்சிலிங் சென்டர், கவுன்சிலிங் சப்போர்ட்டிங் சென்டர் அப்படிலாம் சொல்லி நிறையா இருக்கும். எங்கே போனாலும் சரி உங்களுடைய பணமும் சான்றிதழும் தயவுசெய்து கொடுக்காங்க. ஈவன் தோ கல்லூரியாக இருந்தாலும் சொல்கிறேன். சரிங்களா?
ஸோ நீங்கள் எப்போ வந்து பணமும் சான்றிதழும் கொடுக்கணும்னா உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் போதும், பணம் கொடுத்தால் போதுமானது. சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா மற்ற சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி கூட ஏமாந்துருக்கலாம். சரியா? ஸோ முடிவை நான் சொல்கிறது ஒன்று தான். சரிங்களா? நீங்கள் பார்க்கக்கூடிய தகவல்கள் அது யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், ஈவன் என்னோடய சேனலில் கூட நான் சொல்கிறேன். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, உண்மையை நீங்கள் விசாரித்து உங்கள் கண்ணால் காதால் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதை முடிவு பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.